பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினால் ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாள் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் நான் உங்களோடு பேசின வசனத்துடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நான் உங்களோடு பேச போறேன். கடந்த நாட்களில் நான் ஒரு 7 விதமான இறைச்சல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நான் பேசினேன். 7 வித இறைச்சலை கடந்த செய்தியில் உங்களோடு சொன்னேன். இன்னைக்கு நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல அந்த 7ஆம் இறைச்சல், அதாவது கடைசியாக சொல்லப்பட்ட 4 ஜீவன்களின் இறைச்சல் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம கேட்க போறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 30ஆம் வருஷம் வாசிக்கமா 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்ட நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்போ அவர் தரிசனத்தை அவர் பார்த்தார் என்றால், கேபார் நதிக்கரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிறையிருப்பின் நடுவில் இருக்கும்போது சிறைப்பட்டவர்களுடைய நடுவில் இருந்து ஒருவன் தரிசனத்தை பார்க்கிறான். ஆமென். நமக்கு நிறைய நேரத்துல தூங்கும் போது நமக்கு சொப்பனங்கள், கனவுகள், ஜெபிக்கும் போது தரிசனங்கள், வெளிப்பாடுகளை பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல எசேக்கியேல் ஒரு தூங்குற ஒரு நேரமோ அல்லது ஜெப நேரமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அப்போ சொப்பனம், தரிசனங்கள் எசேக்கியேலுக்கு எப்ப வந்தது என்றால், ஒரு சிறைப்பட்ட சிறையிருப்பின் நடுவில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு தரிசனத்தை கண்டார். இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, சிறையிருப்பின் நடுவிலும் கூட, சிறைப்பட்டவர்கள் நடுவிலும் கூட நீங்கள் தேவனுடைய தரிசனங்களை காண்பீர்கள். ஆமென். நீங்கள் கேபார் நதியோ தேவனுடைய ஆலயமோ, அது எந்தவித கண்ணீரின் பள்ளத்தாக்கா எதுவா இருந்தாலும், எந்த ஜனமா இருந்தாலும், அவர்கள் நடுவில் நீங்கள் தான் எசேக்கியேல், நீங்கள் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்படியானால் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, இன்னைக்கு இறைச்சல் அப்படிங்கிறதை தலைப்ப மையமாய் வைத்து 4 ஜீவன்களுடைய இறைச்சலை நாம் கவனிக்க போகிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திருப்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு முகமாய் குறித்து நான் பேச போகிறேன். முதலாவது, இந்த 4 ஜீவன்களில் இருந்து இறைச்சல் புறப்பட்டதுன்னு சொல்லி படிக்கிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவைகள் செல்லும் போது, எவைகள், இந்த 4 ஜீவன்கள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். இந்த 4 ஜீவன்களின் செட்டைகளில் இருந்து இரைச்சலை கேட்டேன். போதும். 4 ஜீவன்களுக்கும்
ஒரு இரைச்சல் இருக்கிறது. அந்த இரைச்சலை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்களில் கண்டு அல்லது தரிசனத்தை கண்டு அந்த இரைச்சலை காதுகளில் கேட்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு முதல் முகம் அல்லது முதல் ஜீவன் என்று சொல்லக்கூடிய மனுஷ முகம் கொண்ட ஒரு ஜீவன், அந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவனில் இருந்து வெளிப்படுகிற இரைச்சலை குறித்து உங்களோடு சொல்லுவேன். இந்த மனுஷ முகம் அப்படிங்கிறதை குறித்து நான் பல வியாக்கியானங்கள் எதுவும் இங்கு கொடுக்காமல் ரொம்ப எளிமையாக தான் இந்த ஜீவராசிகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்னைக்கு முதல் முகம் மனுஷ முகம். இந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவன், அந்த செட்டைகளில் வெளிப்பட்ட இரைச்சல், அதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தையை கவனிப்போம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல முதல் மனுஷனை உண்டாக்கிய போது முதல் மனுஷனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்ததை நாம் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை படிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும், இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். பின்பு தேவன் நமது சாயலாகவும், நமது சாயலாகவும், நமது ரூபத்தின்படியேயும், நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். தேவன் தம்முடைய சாயலாக, 28, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இன்னைக்கு மனுஷ முகம், இந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவனுடைய இரைச்சல், அதுதான் இன்னைக்கு உங்களோடு கூட முன்வைக்கிறேன். இந்த முதல் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் போது என்னெல்லாம் நடந்ததுன்னு படிச்சோம். நீங்க ஆதியாகமம் முதல் அதிகாரத்துக்குள் நீங்க கவனிச்சீங்கன்னா, தேவன் அவருடைய சிருஷ்டிப்புல 5 நாட்கள், முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒவ்வொரு நாளும், நாள் 2, நாள் 3 சொல்லி ஒவ்வொரு நாளும் 5 நாட்கள் சிருஷ்டித்துக் கொண்டே வந்தார். இந்த 5 நாள் தேவன் சிருஷ்டிக்கும் போது, இந்த 5 நாள் படைத்த சிருஷ்டிப்புக்காக தேவன் மிக பெரிய அளவுக்கு அவர் ஏதோ ஒரு திட்டமிட்டு அல்லது ஏதோ வேறு சில காரியங்களை செய்ததாக படிக்க முடியாது. உண்டாகணும், உண்டாக கடவுது, உண்டாயிருச்சு. ஆனால் 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட மனுஷனை, 6ஆம் நாளில் மிருகங்களும் படைக்கப்பட்டது, மனுஷனையும் உண்டாக்கினார். ஆனா மிருகங்களுக்கு அப்படி அல்ல. மனுஷனை படைக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, தேவனுடைய அந்த திரித்துவம், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லக்கூடிய திரியேக தேவன், இந்த திரித்துவ தேவன் 3 பேரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மனுஷனை படைக்க வேண்டும் என்ற ஒரு ப்ராசஸ் வந்த உடனே அவர்கள் உட்கார்ந்து, அவர்கள் பேசி, அவர்கள் திட்டமிட்டு, அவர்கள் இந்த மனுஷனை இப்படியெல்லாம் அவன் உருவாக வேண்டும் என்று அந்த மனுஷனை குறித்த ஒரு நல்ல பிளான் உண்டாக்குகிறதை நாம் படிக்கிறோம். இந்த மனுஷனை உருவாக்குவதற்கு திரித்துவ தேவன் நம்முடைய கர்த்தர் அவர் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு இந்த மனுஷனுக்காக நேரத்தை செலவு செய்து அவனை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதுல மிக மிக கவனமா இருந்தார். நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரா, தேவாவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். இப்படி அப்ப பார்க்கும்போது தேவன் சிருஷ்டித்த போது
அந்த சிருஷ்டிப்பு நாட்கள்ல வானம் பூமி ஒழுங்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் தூதன் தள்ளப்பட்டு பூமிக்கு வந்த உடனே 2வது வசனத்துல சிருஷ்டிக்கப்பட்ட ஒழுங்கான பூமி வெறுமையாய் இருளாய் மாறியது. அவன் தள்ளப்பட்ட உடனே தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேலதான் அவன் கையை வச்சான். அவனுடைய கோபம் தேவனால் படைக்கப்பட்ட பூமியை, தேவனால் உருவாக்கப்பட்ட வானத்தை ஒழுங்கீனமாக்கி வெறுமையாக்கி அதுல ஒன்றும் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாத இந்த தள்ளப்பட்ட தூதன் கவனமாய் இருந்தான். எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது, சீர்கேடாய் ஒழுங்கீனமாய் மாறியது. ஆனால் 3வது வசனத்துல தேவன் சிருஷ்டிப்பை தொடங்குகிறார். இந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இப்படிப்பட்ட இந்த பூமியை ஸ்தோத்திரம் மறுபடியும் ஆசீர்வதிக்க தேவனுக்கு தேவையா இருந்தது வெளிச்சம். இன்னைக்கு நான் உங்களோடு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை ஒழுங்கீனமாய் சத்துரு மாற்ற நினைச்சாலும், வெறுமையாக்க நினைச்சாலும், இருளை கொடுக்க நினைச்சாலும், கர்த்தர் அந்த ஒழுங்கீனத்தின் மேல, இருளின் மேல, வெறுமையின் மேல தம்முடைய சிருஷ்டிப்பாகிய, தம்முடைய வல்லமையாகிய வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித ஒழுங்கீனமும், வெறுமையும், இருள்களும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறப் போகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிச்சோமே, இந்த மனுஷனை உருவாக்க காரணம் என்ன? நமக்கு தெரியும், இந்த 5 நாள் படைச்சார். 5 நாள்ல நிறைய காரியத்தை உண்டாக்கினார். அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க தற்பரிசோதனைக்காக, நம்முடைய கவனத்துக்காக, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, ஆகாயத்து அனைத்து கோள் விண்மீன்களை, காற்றில் இருக்கிற, பூமியில் இருக்கிற, அல்லது மரம், செடி, தாவர இனங்கள், உயிரினங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது, நாம் அதை பார்த்த உடனே தேவனுடைய ஸ்வாபத்தை நம்ம சொல்ல போறது கிடையாது. உடனே என்ன சொல்லுவோம்னா, வா, இவ்வளவு பிரம்மாண்டமா, இவ்வளவு அழகா, இவ்வளவு சூப்பரா இருக்குது, ஆண்டவருடைய வல்லமை அதுக்கு நிகரே இல்லைன்னு சொல்லி எல்லா சிருஷ்டிப்புகளை பார்த்த உடனே அவருடைய வல்லமையை நாம் பாராட்டுவோம். ஆனால் மனுஷனை உண்டாக்கப்பட்ட போது, இந்த மனுஷனை பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை பாராட்ட முடியாது. காரணம், ஆண்டவர் இந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய வல்லமையை பாராட்டணும், புகழணும்னு ஆண்டவர் நினைக்கவே கிடையாது. ஏன்னா ஆதியாகமத்தில் ஏற்கனவே நீங்க படிச்சீங்க, 1:26, 27, 28ல தம்முடைய சாயலில், தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனுஷன் படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்டதுடைய பர்பஸ் என்னன்னா, தன்னுடைய சாயலை இந்த மனுக்குலத்தின் மேல வைக்கணும். மனுக்குலத்தில் இருக்கிற மனுஷர்களை எல்லாரும் பார்க்கும் போது தேவனை பார்க்க வேண்டும் என்பதில்தான் தேவன் கவனமா இருந்தார். மனுஷியை படைத்த போது தேவன் எதை கவனம் செலுத்தினார் என்றால், தன்னுடைய வல்லமையை மனுஷன் மேல வைத்து காண்பிக்க விரும்பல, தன்னுடைய கேரக்டர்ஸ், தன்னுடைய சுபாவத்தை அல்லது தன்னுடைய குணாதிசயங்களை மனுஷன் மேல வச்சார். மற்ற சிருஷ்டிகள் மேல வல்லமையை வச்சார், மனுஷன் மேல தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய குணாதிசயம், தன்னுடைய இமேஜை வைத்தார். அப்ப மனுஷன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, தேவனுடைய குணாதிசயத்தை மனுஷன் மூலம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அப்படியானால் இந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவன் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, தேவனுடைய சுபாவம் இந்த பூமிக்கு, இந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவன் எப்பெல்லாம் தன் செட்டைகளை அடித்து அடித்து அதை அசைந்து பறந்து போகுதோ, அப்பெல்லாம் அது சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, இயேசுவினுடைய கேரக்டர், சுபாவம், இயேசு தாழ்மை உள்ளவர். ஒவ்வொரு முறையும் அது செட்டைகளை, மனுஷ ஜீவன், மனுஷ முகம் கொண்ட ஜீவராசி
அது பறந்து செல்லும் போதெல்லாம் இயேசு தாழ்மையாய் ஜீவித்தார், இயேசு பரிசுத்தமாய் ஜீவித்தார், இயேசு எப்பொழுதும் ஜெபித்தார், இயேசு எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செஞ்சார், இயேசு எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியத்துல உண்மையாய் இருந்தார், இயேசு எப்பொழுதும் மனதுருக்கமாய் மக்களுக்காக வாழ்ந்தார், இயேசு எப்பொழுதும் அவர் ஸ்தோத்திர தன்னையே வெறுமையாக்கி பிதாவையே உயர்த்தினார், எப்பொழுதும் இயேசு பரலோகத்தினுடைய நம்மை குறித்தே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி இயேசுவினுடைய எல்லா நல்ல சுபாவத்தையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இந்த மனுஷ முகம் கொண்ட ஒரு ஜீவனுடைய இறைச்சல் கேட்க போறீங்க. இந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவனுடைய இறைச்சல் எதை சொல்லுனா இயேசுவின் நல்ல குணாதிசயத்தை சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் தான் அந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவன் என்று சொல்லுகிறேன். உங்க வாயை திறந்து எப்பெல்லாம் இயேசு பரிசுத்தர், இயேசு வல்லமை உடையவர், இயேசு நீதி உள்ளவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர், அவர் பொய்யுரையாதவர், அவர் மாசற்றவர், அவர் அற்புதர், அவர் அற்புதத்தின் தேவன், என்னென்ன நாமங்கள் இருக்குதோ அந்த நாமங்கள் எல்லாம் சொல்ல 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 உங்க வாயிலிருந்து அவருடைய நாமம் பிறக்க 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 அந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவனுடைய இறைச்சலாகவே நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், இந்த மனுஷ முகம் கொண்ட ஜீவன் எதை காண்பிக்கிறது என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் மேன்மையான அந்தஸ்தை பெற்ற ஸ்தோத்திர ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மையே குறித்து காண்பிக்கிறது. நீங்கள் ஏதேன் தோட்டத்துல 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து மனுஷனை உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, இந்த மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு பகுத்தறியக்கூடிய திறனை கொடுக்கல, மற்ற ஜீவன்களுக்கு இப்படிப்பட்ட மகிமைய தேவ சாயலை கொடுக்கல. ஆனா தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு அப்படிப்பட்ட நல்ல பகுத்தறிய அப்படிப்பட்ட திறன்களை, நல்ல ஞானத்தை, அறிவை, புத்தி கூர்மைய, சாதுரியத்தை, தேவனுடைய அத்தனை சுபாவத்தையும் அந்த மனுஷனுக்குள்ள வச்சு ஆண்டவர் படைத்தார். ஆமென். அப்ப முதல் இந்த இறைச்சல், மனுஷ முகம் கொண்ட இறைச்சலின் சத்தம் என்ன சொல்லுது என்றால் எப்பொழுது இயேசுவினுடைய நற்குணங்கள் சுபாவத்தையே வெளிப்படுத்துகிறது. நம் வாயை திறந்து ஒரு நாளும் ஆண்டவர் எனக்கு தீமை செஞ்சுட்டாருன்னு சொல்லவே கூடாது. எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற கஷ்ட பாடு உபத்திரவ நேரத்துல ஆண்டவர் என்ன மறந்துட்டார், அவர் நீதி செய்யல, என்ன அவர் வெறுத்துட்டார், என்ன அவருக்கு பிடிக்கல, அல்லது என்ன ஆண்டவர் வெறுத்துட்டார், என்னென்னமோ சொல்றாங்க. நாமும் அப்படி சொல்லி இருக்கோம். ஒருவேளை அப்படி சொன்னோம் என்றால் மன்னிப்பு கேட்கலாம். ஒண்ணு சொல்லலாம், அப்பா நான் மாறினேன், நீங்க மாறல, என் வார்த்தை மாறிச்சு, ஆனா உங்க வார்த்தை மாறவில்லை. இந்த நாட்கள்ல இந்த முதல் மனுஷ முகம் கொண்ட இந்த ஜீவன், இந்த இறைச்சலின் சத்தம் இயேசுவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. நாமும் கூட நம்முடைய வாய் திறந்து இயேசுவின் திவ்ய குணங்களை வெளிப்படுத்த இந்த 4 ஜீவன்களில் வெளிப்பட்ட முதல் ஜீவன் இந்த சத்தம் நம்முடைய சபைகளில் வெளிப்படும். நீங்க உங்க வீட்டிலேயோ வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ ஆலயத்திலேயோ ஒரு நாளாவது நீங்க எங்க போனாலும் செபிக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம், ஒண்ணு மட்டும் ஆலயத்துல எங்க போனாலும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில என் மேல எனக்காக எத்தனையோ திட்டங்களை வச்சிருக்கீங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கல, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒண்ணு வேண்டாம், ஆலயத்துல போய் இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவர் அந்த வாரம் முழுவதும் உங்க ஆயுள் முழுவதும் நல்லவராக இருப்பார். ஆண்டவரே நீ நீதி செய்கிறவர்ப்பா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், உங்க நீதி எப்படி என்ன காக்கும் சொல்லிருங்க. அவருடைய நீதி உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இந்த நாட்கள்ல முதல் ஜீவன், மனுஷ முகம் கொண்ட ஜீவன், அது இயேசுவின் சுபாவத்தை காண்பிக்கிறது. ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். தேவனுடைய வல்லமைகளை, தேவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது மனுஷனாகிய நாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த நாம் படைக்கப்படல, அவருடைய சுபாவத்தை உலகத்தில் கொண்டு போகதான் நம்மை படைச்சிருக்கிறார். இயேசுவின் வல்லமையை உலகத்திற்கு கொண்டு போக வேண்டும், அதற்கு நாம் எதிர் சொல்லல.
இந்த உலகத்துக்குள்ள இயேசுவின் வல்லமையை கொண்டு போக வேண்டும். அப்பதான் ஊழியம் வளரும். ஆனால் அந்த இயேசுவின் வல்லமை உலகத்துக்குள்ள கடந்து போகிறதுக்கு முன்பாக இயேசுவின் சுபாவங்களை நாம் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். அப்படி காண்பிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மோடு கூட இருந்து சகலத்தையும் நமக்கு நன்மையாக செய்வார். God bless you. இந்த நாளில் கூட கர்த்தருடைய இந்த வசனத்தின்படியே முதல் முகம் ஜீவன் மனுஷ முகம் கொண்ட இந்த இறைச்சலின் வழியாக இயேசுவின் சுபாவங்கள் உயர்ந்தது என்று கேட்டீங்க. தொடர்ந்து இந்த இறைச்சலின் சத்தத்தின் வழியாக நாம் இயேசுவின் நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். அடுத்தடுத்து நாம் வேறு சில ஜீவன்களுடைய இறைச்சலை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. God bless you. ஆமென்.